ஆல்மோஸ்ட் பாருங்க. சைட் விசிட் வந்தவங்க சைட்டை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? எல்லாம் கருத்துக்கள் ஒரு 4 சைட் பார்த்துருந்தோம். ஒப்பீனியன்ஸ் என்ன ஷேர் பண்ண முடியுமா? சைட்டை பார்த்தோம், நல்லா இல்லைன்னு சொல்ல மட்டும் சொல்லணும். நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு குறைகள் சொல்லுங்க சார். சைட்டை பற்றி டெவலப் பண்ணுறதுக்காக சொல்லுங்க. நல்லா இருக்கும், நல்லா இல்லை, ஏன்னா டெவலப்மெண்ட் பண்ண மாற்றம் வேணும் அப்படின்னா அதுல கருத்துக்கள் இருக்குங்களா? எதுவும் இல்லை. ரியல் எஸ்டேட் பண்ணாமல் யாராவது ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணலாம். எல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க இல்லையா? அப்போ அப்படி யார் பண்ணுறாங்க? ரியல் எஸ்டேட் பண்ணல 2 பேர், மற்ற எல்லாம் ரியல் எஸ்டேட் பற்றி தான் இருக்கும். ஓகே சார். ஆக்சுவலி லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் சைடில் இருக்க சைடில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து விசிட்டாக கூட்டு போயிருந்தோம். இந்த வாரம் அதாவது நாளை மறுநாள் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்க சைட்லாம் கூட்டிட்டு போவாங்க. சவுத்தில் நம்ம மட்டும் எங்கே இப்போ கரெக்டாக சவுத் சைட் இருக்க பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயில். ஸோ நம்ம லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தோம். சிங்கப்பெருமாள் கோயில் லொகேஷனில் ஆண்டோட பிடிசிபி சைட் ஒன்று எடுத்துருக்கோம். அப்புறம் மதுராந்தகம்ல 2 சைட் இருக்கு. பிடிசி காப்போடு தான் இஎம்ஐ கேஷ் அண்ட் கேஷ் குழுக்கள் ஒரு கான்செப்ட் போயிட்டு இருக்கு. அதுதான் ஒரு சைட் ஒன்று இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அச்சரப்பாக்கம் டோல் நம்ம ஜிஎஸ்டி நேஷனல் ஹைவே வந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. அடுத்தது வந்து ஒரு கிரவுண்டாக சைட் வந்து எடுத்துருக்கோம். அது வேலை நடந்துட்டு சார். இது வந்து சவுத்தில் இருக்க சைட் சார். இது வந்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டிங் இப்போ நம்மளால எடுத்து கொடுக்க போகிறோம் இல்லைங்களா? நம்மள மாதிரி லீடர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் காட்ட போகிறோம். கண்டிப்பாக எல்லாம் வந்துருங்க, உங்கள் டீமோட வந்துருங்க சார். ஓகேங்களா? இதுதான் வந்து பேசிக்கான கான்செப்ட். இப்போ இந்த பேம்பெட்ஸ் நம்ம அப்படி போட்ட சைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ பேசிக்காகவே ரியல் எஸ்டேட் எல்லாமே வந்து ஒருத்தர் ஒரு ஸ்டைலில் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ தெரிஞ்சவங்க மூலமாக நம்ம ரெஃபரன்ஸ் மூலமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். டீம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுவோம். இல்லைனா ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஃபுல் டைமாக சில பேர் பண்ணுவோம். ஃபுல் டைமாக பண்ணுறேன்னா இருக்கீங்களா சார்? ரியல் எஸ்டேட் ஃபுல் டைமாக யார் இருக்காங்க? இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கீங்களா சார்? கம்மியமாக ரியல் எஸ்டேட்டில் சொல்லக்கூடிய அளவுக்கு தொகை புரியல. வந்து போயிடுதா சார்? எல்லாம் சொல்லுங்க சார். இது வந்து பார்த்தா டிஸ்கஷன் தான் சார், மீட்டிங்லாம் கிடையாது. ஓகேங்களா? எல்லாமே ஆல்மோஸ்ட் ரியலேஷன் தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கன்க்ளூஷன் நம்ம பேசிக்கலாம் வந்துட்டு விஷயங்கள. ஓகேங்களா? ஒரு காலம் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் எங்களோட நாளைக்கு நம்ம ஷேர் பண்ணி ஈஸியாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக. பிகாஸ் நான் பிளாட் கொடுத்துருப்போம், நம்ம வீடு கட்டி கொடுத்துருப்போம், வீடை சேல் பண்ணியிருப்போம், ரீசேல் ப்ராப்பர்ட்டி சில பேர் பண்ணியிருப்போம். ரியல் எஸ்டேட் ஒரு கலந்து ரீசேல் ப்ராப்பர்ட்டி தான். ஒருத்தர் வாங்கியிருந்தாலும் அவங்க வித்து கொடுத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரெண்டல் பர்பஸ் எல்லாமே ரியல் எஸ்டேட் ஆகும். பட் நம்ம பண்ணுறது வந்து பியூர்லி லே அவுட் கான்செப்ட் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒன்லி லே அவுட், நம்ம லே அவுட் எடுத்து அதை டெவலப் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். இதான் கான்செப்ட். பட் நீங்க வந்து நிறைய பேர் அனுபவங்களை ஜாஸ்தி இருப்பீங்க, உங்க ஸ்டைலில் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இன்னைக்கு இருக்க மார்க்கெட் செஞ்சு எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம ரியல் எஸ்டேட்ல எந்த பிசினஸ் தான் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்லைன் மூலமாக ரொம்ப சுலபமாக நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம் சார். ஓகேங்களா? இது இல்லாமல் ஆஃப்லைன் மூலமாக நம்ம ரெகுலராக பண்ணுற ட்ரெடிஷனல் பிசினஸ் இந்த மாதிரி பேமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ பேமெண்ட் போய் மார்க்கெட்டில் கொடுத்து அது மூலமாக மக்களை வரவேற்கிறது, ரெஃபரன்ஸ் மூலமாக நம்ம பிசினஸ் பண்ணுறது. எல்லாம் டீம் இருப்பாங்க இல்லையா? கீழே நம்ம கவர்மெண்ட் டீம் வச்சுருப்போம். டீம் மூலமாக நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி பிசினஸ் பண்ண சொல்ல நிறைய கான்செப்ட் மூலமாக வந்து நம்ம மார்க்கெட்டில் ரியலேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? பட் வந்து மற்ற கம்பெனிகள் இன்னைக்கு சென்னையில் நிறைய கம்பெனி சொல்லலாம், பேர் சொல்லக்கூடிய கம்பெனிகள் நிறைய பேர் இன்னைக்கு பிசினஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ நம்மளும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி டிராவல் பண்ணும்போது தெரிஞ்சுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் எஸ்டேட் ஒரு வீட்டு மனைன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம விற்கிறோம், கஷ்டப்பட்டு விற்க முயற்சி பண்ணுறோம், அது மூலமாக நமக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. அதெல்லாம் இந்த தொழில் எடுத்து பண்ணுறோம். ஆனால் அந்த வீடு வாங்குறாங்க இல்லையா, மனை வாங்குறாங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ தானே வச்சிருக்கீங்களா சார்? மனை வாங்குறாங்க பாருங்க மக்கள், அது மாதிரி யோசிக்கிறோம் சார், யோசிக்கிறோம். அதுதான் ஏறலாம் சந்தோஷமா. இந்த வீட்டு மனையோட விலை எப்பவும் குறையாது சார். ஒன்னும் ஏறும், அப்படியே தேவை நிற்கும். குறையறதுக்கு இது மாதிரி நம்ம கேள்விப்பட்டது கண்டிப்பாக ஏறும். ஏன்னா டிமாண்ட் அதுதான், டிமாண்டபிள் ப்ராடக்ட் தான். ஏன்னா வீட்டு மனை உற்பத்தி செய்ய முடியாது இல்லைங்களா? அப்படி இருக்க மனை தான். ஸோ பாப்புலேஷன் அதிகமாக ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகும். ஒருத்தர் வாங்குவார், ஒருத்தர் விற்பார், ஒருத்தர் வாங்குவார், ஒருத்தர் விற்பார். இப்படியே காலகாலமாக அது கை மாற அதோட வேல்யூ ஜாஸ்தி ஆகிட்டே போகும். இதான் கான்செப்ட். பட் ஆனால் பேசிக்காக இப்போ நம்ம விட்டு கொடுக்குற அடுத்த நமக்கு ஒரு வீட்டு மனை தேவை அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? 4 இடத்துல போகணும்,
அக்கம் பக்கம் விசாரிப்போம், நல்ல இடமா கெட்ட இடமா பார்ப்போம், லீகல் டாக்டர் பார்ப்போம், ரேட்டு கேட்டு ரேட்டு வந்து கரெக்டாக ரேட்டா பக்கத்தோட ரேட் அதிகமாக இருக்காங்கன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு நெகோஷியேட் பண்ணி நம்ம அந்த பிளாட்டை வாங்குவோம். கரெக்டு தானே? ஆனால் மக்கள் மட்டும் கேட்டால் என்ன பண்ணுவோம்? இல்லை சார் பார்த்தாரு எதுவும் பதில் சொல்ல மாட்டாரு, க்ளோசிங் வர மாட்டாரு, ரொம்ப ரேட் அதிகமாக சொல்றாரு, இந்த மாதிரி மக்கள் கேட்டாலும் நம்ம சில நேரம் கோவப்படுவோம், சில நேரத்தில் வந்து அது வாங்கவே மாட்டாரு அப்படின்னு முடிவு பண்ணிடுவோம். ஸோ நாம சொல்றது என்னன்னா எப்பவுமே நம்ம செல்லிங் பாயிண்ட்ல இருக்கும். பட் இருந்தாலும் பையன் பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? நம்ம வாங்குவோமா அந்த இடத்துல நம்ம ஒரு கஷ்டமாக யாருமே கஷ்டத்தை உழைச்சி தான் வாங்குறாங்க. சாதாரண மினிமம் நம்மளுக்கு பிளாட் எவ்வளோ சார்? யாரும் சொல்லுவாங்க நம்ம கிட்ட மினிமம் பிளாட் கால்போன் மனை விலை 2,40,000 2,40,000 நம்மகிட்ட இருக்க ரொம்ப லீஸ்ட் பிளாட் கால்போன் வாங்கணும்னு சொன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் தனி. அப்ப 2,40,000 பணம் நம்ம கிட்ட வந்து கொடுக்குறாரு. இடம் தான் வாங்குறாரு, நம்ம கூட கொடுக்கல, அவருக்கு சொத்து வாங்குறாரு. பட் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க இல்லையா? அந்த 2,40,000 கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சம்பாதிச்சு அதை சேர்த்து வச்சிருப்பாரு. சம்பாதிச்ச உடனே வாங்கியிருக்காரு. அதை கொஞ்சமா சேர்த்து வச்சு அவங்க ஸ்டைல ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணி அதை கொண்டு வந்து ஒரு முதலீடு பண்றாரு. நான் சொல்ற மினிமம் பட்ஜெட். அப்ப 2 லட்சம் ரூபாய் நம்ம கிட்ட கொடுக்குறாங்கன்னா ஓகேங்களா? அவர் வேலையோட கஷ்டமா தானே சார்? உங்களை நம்பிதான் கொடுக்குறாரு. கம்பெனிலாம் அடுத்ததுதான். ஸோ நீங்க சொன்னா கரெக்டா இருக்கும், இப்போ நல்ல மனையா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வராங்க. இப்போ 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. அதால 5 லட்ச ரூபாய் கிடைக்குதோ 10 லட்ச ரூபாய் கிடைக்குதோ அது அவங்களுடைய யோசனை தான். பட் நம்ம நம்பி ஒரு பெரிய பணத்தை நம்ம கூட கொடுக்குறாரு. அதை நம்ம சொந்தம் வாங்கி கொடுக்குறோம். கரெக்டுங்களா? அப்புறம் வாங்கி கொடுக்கும்போது இதுதான் ஒரு பேர் வச்சிருக்காங்க. மீடியேட்டர், புரோக்கர், நெட்வொர்க்கர், மார்க்கெட்டர், லீடர், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. பட் எந்த பேர் வச்சாலும் நம்ம தான் அந்த ரெஃபரன்ஸ் பண்றோம். இங்க வாங்க ஒரு பிளாட் இருக்கு வந்து பாருங்க, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஆஹா ஒரு சொல்லிட்டு இருந்தா கஸ்டமர் கூட்டி வருவோம். கூட்டு வந்து காட்டுறோம். கஸ்டமர் புரிஞ்சு போச்சுன்னா ஏதாச்சும் ஒரு கன்வின்ஸ் பண்ணி பிளாட்டை வாங்க வச்சிடும். கரெக்டா சார்? இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்ல? யாருமே வந்து சொன்னாலும் வாங்கிடுவாங்களா? கண்டிப்பா அவருக்கு நீடு இருக்கும். அவர் தேவை இருந்தால் மட்டும்தான் வாங்குவார். கரெக்டுங்களா? அவர் தேவை இருக்கும், அது ஒரு ஐடியா இருக்கும், இது வாங்கலாம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அப்புறம் அந்த இடத்த பார்த்து இடம் பிடிக்கணும், ரேட் செட் ஆகணும், அதுக்கப்புறம் தான் க்ளோசிங் யாரும் வரும். கூட்டுமே காமிச்சவரே யாரும் வாங்கிற மாதிரி பொருள் கிடையாது. 500 ரூபாய் 1000 ரூபாய் கிடையாது. சரி ஓகே உங்களுக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற விஷயம் கிடையாது. கரெக்டுங்களா? 2 லட்சம் ரூபாய் போது கண்டிப்பா எல்லாமே உழைச்சி ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த மாதிரி நம்மளோட கஸ்டமர்ஸ் வரும்போது 15 லட்சம் ரூபாய் நம்மளோட பிளாட் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வருவாங்க. அவங்க வீடு வேற வரும், இவங்க தான் நாளைக்கு வீடு கட்டிட்டு போகலாம், அந்த மாதிரி ஒரு பர்பஸா இருக்கும். 2 லட்சத்துல ஒரு 50,000 வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ மக்கள் இருக்கிற இப்போ ஓகேங்களா? இப்போ 2,40,000 பிளாட் வாங்குறதா இருக்கும், 15 லட்சம் பிளாட் கொடுத்து வாங்குறதா இருக்கும், அவருக்கு நீடு நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணி தரோம் சார். அந்த இடத்துல நம்ம இருக்கோம். அது மூலமா ஒரு வருமானம் கிடைக்குது. அதை வச்சு நம்ம சர்வைவ் பண்ணிக்கணும். இதுதான் கான்செப்ட். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்யறத ஸ்டார்டிங்ல எனக்கு இருந்தது ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். நம்ம ஏதோ வந்து கஸ்டமரை வந்து பலவந்தமா கூட்டிட்டு வந்து இடம் வாங்க போறோம், அவங்க தேவையான அவங்கள தலையில கட்டுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான தாட் இருக்குது. அப்போ ஒரு சில மீட்டிங்ல போய் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு சில விஷயம் சம்பாதிச்ச பிறகு ஓகே அப்படி கிடையாது, இது வந்து ஒரு புனிதமான ஒரு உன்னதமான தொழில் ரியல் எஸ்டேட். ஓகேங்களா? பிகாஸ் இந்த தொழில வந்து பாத்தீங்கன்னா யாருமே நஷ்டம் அடைய மாட்டாங்க. எல்லா மீட்டிங் சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்கன்னா கடைசியாக இண்டிவிஜுவல் வரைக்கும் பிளாட் அவங்க யாரும் நஷ்டம் பண்ண மாட்டாங்க. கரெக்டான பிளாட் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா? அதுக்கு பிறகு வச்சிருப்பாரு நல்ல கிட்டத்தட்ட அந்த பிளாட் விட்டு அவருடைய பிரச்சனை திருப்பாரு, நல்ல விஷயத்தை பயன்படுத்துவார். ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காக அந்த மனை உள்ளவருக்கு கண்டிப்பா பயன்படும். அப்படிப்பட்ட ஒரு மனை வீட்டு மனையை விற்கிற ஒரு புனிதமான ஒரு உயர்தரமான தொழிலை தான் நம்ம இருக்கோம் அப்படின்றது சொல்ல உண்மையில பெருமைப்படணும். கண்டிப்பா பெருமைப்படலாமா? நிறைய பேர் பண்ணிருக்கோம் சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நிறைய பேர் நெட்வொர்க் பண்ணிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அது நல்ல தொழிலா இருக்கு, தப்பு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை வந்துருக்கும் தேவையில்லாத ஒரு பொருளை வாங்கி மக்களுக்கு கொடுத்து அது அதிகமா இருந்து அது மூலமா நம்ம லாபத்தை சம்பாதிச்சு நாளைக்கு அதை பயன்படாம போய் அவர் நம்மகிட்ட வந்து பணத்தை கொடுத்து கேட்டு நம்ம கம்பெனி கேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு மார்க்கெட்ல. பட் அந்த மாதிரி இல்லாம ரியல் எஸ்டேட் உண்மையிலே வந்து ஒரு நல்ல தொழில். அந்த தொழில் நம்ம கையில எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த தொழில் நம்ம கையில எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன சார் பண்ணோம்? தெரிஞ்சோ தெரியாம தொழில் வந்துருப்போம் இல்லையா? சில பேர் வந்து விருப்பப்பட்டு வந்திருப்போம், சில பேர் ஆக்சிடென்டா வந்திருப்போம். இப்போ நான் அந்த தொழில் வரும்போது என்னன்னா ஒரு பிளாட் வாங்க போனேன். ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு பிளாட் சொந்தமாக எனக்கு வாங்கினேன். நான் ஒரு 2 பேர் சும்மா ரெஃபர் பண்ணேன். ஒரு பெரிய பணம் சும்மாவே கொடுத்தாங்க. ஓகேங்களா? நல்லா இருக்கு அப்படி இருந்து பண்ணதான் தொழில். ஆக்சிடென்டா அவங்க ஃபேமிலியாக இருக்கு பண்ணல. அப்படி இருக்கும்போது நல்ல தொழில் பண்ணி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு படிச்சு அது மூலமா கற்றுக்கிட்டு தான் இந்த தொழில் நான் பண்றோம்.
ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் அந்த தொழில் வந்துருவீங்க. ஸோ வந்துட்டோம் சார், அடுத்த நேரம் பண்ணா நானும் ரிலேஷன் பண்றேன், நானும் ரிலேஷன் பண்றேன், நிறைய பண்ணிட்டு இருக்கோம். நானும் ஒரு தான் மாதிரி. ஆமா, எவ்வளவு சார் ஸ்கொயர் ஃபீட்டு, கால் கூட எத்தனை ஸ்கொயர் ஃபீட் சார் அப்படின்னு நிறைய சொல்ல தெரியும். ஸோ அது சதுவடிங்க என்ன, எத்தனை லென்த், என்ன பிரெத்து, ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. டாக்குமெண்டேஷன்லாம் உள்ள போனீங்கன்னா அது எல்லாமே தெரிஞ்ச அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சா நல்லது. நாளைக்கு ஒரு கஸ்டமர் வராரு, பேசிக்கா கேட்கிறாரு, யார் சார் இந்த சொத்து வச்சிருக்காங்க, யாருக்கு யார் வந்து நம்ம எதுவுமே தெரியல. நமக்கு என்ன தெரியும், பிளாட் இருக்கு, இதான் ஸ்கொயர் ஃபீட் வாங்கி முடிச்சு மேம், நமக்கு என்ன கிடைக்கும், இதான் மேலே போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு தொழிலை கொண்டு போனா இன்னைக்கு கஷ்டம். ஒரு காலத்தில் நடந்தது, ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய கம்பெனி வெளியில் இருந்தாங்க, கார்பரேட் டெவலப் கம்பெனி கொண்டு போனாங்க, கண்ணை முடிட்டு ஆரம்பம் திருத்தணிங்க கொண்டு போவாங்க, வாங்காத வேலைக்கு முக்கிய சம்மந்தமே இருக்காது. ஆனால் கஷ்டம் வாங்கிட்டாங்க, ஒரு பேங்கிங் மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு ரோடு கேட்டு ஒரு மாதிரி கான்செப்டாக பண்ணிட்டாங்க. பட் இன்னைக்கு அந்த பிசினஸ் பண்ண கம்பெனி யாருமே மாறிகள் இல்லை, பேர் குறிப்பிடத்தாங்க. அந்த மாதிரி பண்ண கம்பெனி யாருமே மாறிகள் கிடையாது. நம்ம அந்த மாதிரி பண்ண வேண்டாம். நம்ம ஸ்டார்டிங்கே தெளிவாக முடிவு பண்ணி தான் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கணும்னு சொன்னா ஒரு கஷ்டமா நான் இருந்து யோசிப்பேன். ஓகேங்களா, இந்த சொத்து வாங்கினா நல்லா இருக்குமா, இந்த சொத்து இந்த ரேட்டுக்கு போகுமா, இந்த சொத்தை மக்கள் வாங்கினா ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்மள கொடுத்தா வித்து கொடுக்க முடியுமா, நாளைக்கு இந்த சொத்து மூலம் ஏதாவது பிரச்சனை வருமா, எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு கஸ்டமரா எடுத்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டி எடுக்கணும். இப்போ ஒரு கஸ்டமர் வரும்போது ஒரு பையரா இருந்தாங்கன்னா ஓகேங்களா, வந்து பார்ப்பாரு, பிளாட் கொடுத்துருக்கா, சூப்பர் சார், பிளாட் நல்லா இருக்கு, லீகல் டாக்குமெண்ட் தரீங்களா, லீகல் டாக்குமெண்ட் என்ன சார் ரேட்டு, அடுத்த தான் வருவாங்க. ரேட்டை கம்பேர் பண்ணும்போது அதே மைண்ட் செட் தான். இப்போ நான் ஒரு கஸ்டமரா இருந்தேன்னா நான் சொன்ன ரேட்டு வாங்கிக்கலாம், கண்டிப்பா ஓகேங்களா. ஒரு கடைக்கு போறோம், ஒரு சில பொருட்கள்லாம் வந்து வேற வழியெல்லாம் வாங்கிக்கிறோம், சில இடத்துல என்ன பண்ணுறாங்க அடிச்சு பேசி டேரக்ட் வாங்குறோம். அப்படி இருக்கும்போது கஸ்டமர் மென்டாலிட்டி தான் இருப்பாரு, கரெக்டுங்களா. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம கம்பெனி குறைச்சு கொடுக்கணும் கேள்வி, கண்டிப்பா குறைச்சு கொடுக்கணும், என்ன ரேட்டோ அதை தான் கொடுக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா மார்க்கெட் அனலைஸ் பண்றோம். நம்மளுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் சரி, ப்ராப்பர்ட்டி நமக்கு பார்த்துட்டு ரேட்டு கேட்டு பக்கத்துல விசாரிக்கலாம், வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓ அப்போ அவங்க ஏற்றி வச்சுக்கிறாங்க, நம்ம அடி கம்மியாக தான் விட்டுருவாங்க, அப்போ நம்ம நிகழ்ச்சியில் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா, அது தவிர ஒரு சில பேருக்கு ரொம்ப சொந்தத்துல மாமன் வச்சான் ஃப்ரெண்டு இந்த வழி இல்லை குறைச்சு கொடுத்தோம்னா அதை நீங்கள் முடிவு பண்ணி குறைச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும். அதே மாதிரி லீகல் டாக்குமெண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம விட்டுலாம், மேபி 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு அவருக்கு கம்பெனி திருப்பி வந்து நாளைக்கு வாங்கலாம் சார், இந்த பிரச்சனையா இருக்கு, நீங்க ஷார்ட் அவுட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா நம்ம ஷார்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்தாலும் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கும். மேபி கேஸ் எல்லாம் வந்தாலும் கூட நம்மளால இருந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு இடம் அந்த ப்ராப்பர்ட்டி எடுக்கும். ஓகேங்களா, ஏன்னா இப்போ ப்ராப்பர்ட்டி எடுக்கிறதும் விற்கிறதுன்றது சில பேர் திறமையில 5-10 லேக் எடுக்கணும் இருக்காங்க, சில பேர் வந்து பல்கா சில கம்பெனிஸ் தான் இருக்காங்க, கம்பெனிஸ் அசோசியேஷன் அந்த மாதிரி இல்லை, பல்கா தான் சேல் பண்ண திறமை நிறைய பேருக்கு இருக்கு. ஓகேங்களா, அது விற்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, சரிங்களா. பட் ஆனால் ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம் இல்லைங்களா, அது வந்து ப்ராப்பராக இருக்கும், தூயமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி ஒரு புக் எடுக்கிறோம் சார். ஏன் உங்களை நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா கண்டிப்பாக நம்ம கம்பெனியில் வந்திருக்கீங்க. ஓகேங்களா, சொல்லுங்க நாங்கள் பிளாட் விற்கலாம், 10 பிளாட் விற்கலாம், விற்கும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் தான் நீங்கள் கஷ்டப்பட பேச முடியும். ஸோ பிளாட்டை கூட்டு போய் காட்டுறது, பிளாட் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை சார். இன்னும் நல்லா நடந்தால் அவங்களே எடுத்து ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு சில கம்பெனி இருந்தவங்கன்னா ஒரு சில கம்பெனி லீடராக இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு சில கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சரியில்லை, அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு. அது அவங்க கெப்பாசிட்டியை பொறுத்து. இப்போ நம்மளாம் லீடர்ஸாக இருக்கும், நமக்கும் நல்ல நாலேஜ் இருக்கும், மேபி இன்னும் அதிகமாக நாலேஜ் இருக்கலாம், பட் அந்த கம்பெனி ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும், அவ்வளோதான். ஓகேங்களா, பட் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயம் வகுத்து ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கோம். எது பண்ணாலும் ப்ராப்பராக பண்ணணும். பிளாட் நம்ம ஸ்லோன் சைடாக வைக்கணும், பெரிய லெவலில் 500 பிளாட் இருக்கும், 1000 பிளாட் இருக்கும் சொல்லிட்டு சும்மா சொல்கிற விஷயம் நம்மள கிடையாதுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதை நம்ம லைவாக டிரான்ஸ்பரண்டாக காட்டுறோம். இதான் பிளாட், இதான் சொத்து, இதான் டாக்குமெண்ட் சொல்லி தெளிவாக சொல்லிடுறோம். ரேட்டில் ரொம்பவும் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா, அதனால நீங்க போய் மார்க்கெட்ல உங்க கஸ்டமரா இருக்கும், உங்களுக்கு கீழே இருக்க மார்க்கெட்டா இருக்கணும். ஏன்னா அந்த கம்பெனில வந்து லெவல் வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், 5 லெவல் இருக்கு. ஓகேங்களா, அந்த கான்செப்ட்ல பிசினஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை சேனல் பார்ட்னர் ஒரு கான்செப்ட் வச்சிருக்கோம். நீங்க மேபி சின்ன சின்ன ரிலேஷன் நம்ம வச்சிருந்தீங்க, நீங்களா ஓனா ரன் பண்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பே கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம். இல்லை சார் நான் கம்பெனியில் வச்சு ரன் பண்ணல, உங்க கம்பெனிக்குள்ள வர மாட்டேன், நான் ஒரு டீம் லீடர் தானே, என்னிடத்துல டீம் இருக்காங்க, நாங்க வெளியே வந்து பிசினஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம். கம்பெனில லீடர்லாம் கிடையாது, என்னால கொஞ்சம் உங்களுக்கு கார்டு வைக்க முடியும், நான் பண்ணி தரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கோம் சார். கம்பெனி சைடுல எல்லா விஷயத்தையும் நம்ம ப்ராப்பரான ரெவென்யூ வச்சிருக்கோம். நீங்க வித்து ரூபாய்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமா நம்ம கம்பெனிக்கு வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க சார். இதான் நம்ம பேசிக் மோட்டோ.